ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஓட்டர் ஐடிஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது ஓட்டர் ஐடிக்கான ஒரு ஸ்லிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு தேடி வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை வந்து இப்போது ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அது எப்போதுலேருந்து கொடுக்குறாங்க, எது வரைக்கும் கொடுப்பாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. அந்த வாக்காளர் சீட்டு இருந்தால் தான் நம்மளை வந்து ஓட்டு போட முடியும். ஸோ அது இல்லைனாலும் ஓட்டு போடலாம். அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தகவல் சீட்டில், அதாவது அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன இருக்கும், உங்களுடைய சட்டமன்ற தொகுதி இருக்கும், உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், அதாவது எண் இருக்கும், அடுத்தது உங்களுடைய பேர், தந்தை பேர், அடுத்தது தேர்தல் தேதி, என்னைக்கு எங்கே நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது ஃபோட்டோ இருக்காது, ஃபோட்டோ தவிர்த்து மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த தகவல் சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஓட்டர் ஸ்லிப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஓட்டர் ஸ்லிப்பில் ரெண்டு வழியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றது உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட், அதாவது பிஎல்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த பூத் ஸ்லிப்பை வந்து கொடுப்பாங்க. அந்த பூத் ஸ்லிப்பும் ப்ளஸ் ஒரு டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது. ஸோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து அது கூட ஒரு டாக்குமெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஐடியை வச்சு நீங்கள் ஓட்டு போடுறது. அடுத்தது, ஸோ இப்போது இந்த ஓட்டர் ஸ்லிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் மெத்தட் மூலமாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ எப்போத்துலேருந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பூத் ஸ்லிப்பை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்போத்திக்குள்ளே இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 அதுக்குள்ளே எல்லா வீட்டுக்குமே அந்த பூத் ஸ்லிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஸோ ஆன்லைன் மெத்தட் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா voter.eci.gov.in அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுக்கான எபிக் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைவாகவே உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓட்டர் இந்த ஸ்லிப்பு, அதில் சர்ச் யுவர் நேம் அப்படின்ட்டு இருக்கும், ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் உங்களுடைய தமிழ் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய எபிக் நம்பரை வந்து நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ்னு வரும். அதில் வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் இதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ அப்புறம் இந்த ஓட்டர் ஸ்லிப்பு மட்டும், அதாவது இந்த வாக்குச்சீட்டு மட்டும் இருந்தால் போதுமா? கிடையாது. அது கூட ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, ஸோ நீங்கள் பூத் ஸ்லிப்பு இல்லைனா ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, ஸோ எதனா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃபை கூட அது கூட ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி, அதாவது இந்த ஓட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற சீட்டு, அடுத்தது ஃபோட்டோ இருக்கிற ஒரு ஐடி ப்ரூஃப், ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஸோ இப்போது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஏப்ரல் 10 17 வரைக்கும் அந்த பூத் ஸ்லிப்பு வாக்காளர் சீட்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது கூட ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டோ பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ எதனா ஒரு டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூத்துக்கு போயிட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னபடி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாலே இதில் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய கர்சர் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கேப்சா கரெக்டாக என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து வியூ ஆகும். ஸோ உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் என்ன, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, நீங்கள் எங்கே ஓட்டு போடணும், அதாவது எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஓட்டு போடணும், உங்களுடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஓட்டருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்கள் ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அதே டீட்டெயில்ஸ் தான் இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு எலெக்ஷன், அதாவது 23/4/2026 தேர்ஸ்டே, அதாவது வேலைக்கிழமை அப்படின்னு சொல்லி அதில் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். இதை நீங்கள் உங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப் BLO ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுக்குற அந்த ஸ்லிப் இல்லாத பட்சத்தில் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.